Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 100 பால் மென்ஸ் 100 பால் மேட்ச்ல நடக்கிற மூணாவது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா வெல்ஸ் ஃபயர் அண்ட் நாதன் சூப்பர் ஜாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட சின்ன ப்ரிவியூ வீடியோ, அதாவது ஸ்டாட்ஸ் வச்சு அவங்க ஹெட்வெட்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, வெனுல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஓவராலா இந்த 100 பால் மேட்ச்ல என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லீட்ஸ்ல தாங்க அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப நம்ம இந்த லீட்ஸோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல ஆல்ரெடி மேட்ச் வந்து பிளே பண்ணிருப்பாங்க. சோ அந்த பிளே பண்ண மேட்ச்ல என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல கிட்டத்தட்ட லாஸ்டா நடந்த மேட்சஸ்ல பெரிய அளவுக்கு ஸ்கோர் போல 100 பால் மேட்சஸ்ல 111 ரன் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து அடிச்சிருக்காங்க. அதை சேஸ் பண்ண டீம் 44 ரன் 44 ஓவர்ல 64 ரன் சம்திங் இந்த மலை இதுல வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ இதுல ஸ்கோர் சைஸ்ல நம்ம பாக்குறத விட பவுலர்ஸ் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 4 விக்கெட், ஸ்பின்னர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்டா பால் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் எதுவும் இல்ல, ஸ்பின்னர் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ இது லாஸ்டா நடந்த மேட்ச். அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 167, 146, 185 கிட்டத்தட்ட ஒரு 150ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே இருந்திருக்கு. மென்ஸ் மேட்சை பொறுத்திருக்கும். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லோவஸ்ட் ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு சப்போர்ட் இருக்கு, பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் கம்மியா தான் அந்த விக்கெட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துரும். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும் இந்த வெனுல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் பவர் பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதுல பேட்ஸ்மேன் அதை தெரிஞ்சு கணிச்சு பேட் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க ஸ்டார்டிங் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரும் வந்து டாமினேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல. சோ மோஸ்ட் ஆஃப் இந்த வெனுல லீட்ஸ் வெனுல டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறது இல்ல, ஸ்பின்னர் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது ஓவராலா ஒரு 7 விக்கெட்ஸ் கிடைக்குது. ஃபாஸ்ட் பவுல் ஸ்பின்னர் சேர்த்து ஒரு 7 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா, செகண்டா பவுல் பண்ணும்போது 3 விக்கெட். சோ இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. சோ செகண்டா பவுல் பண்ணும்போது பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு டாமினேஷன் வந்து இருக்கிறது இல்ல. சோ அதனால மோஸ்ட் ப்ராபபிலி டாஸ் வின் பண்ண டீம் சேசிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, பாருதா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து அவங்க டவுன் பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் GT. நம்ம எக்ஸல் ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு, அதாவது 1 ஆகஸ்ட்ல இருந்து 30 செப்டம்பர் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அவங்க பண்ற அமௌண்ட்டுக்கு தகுந்தாக்குல பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வரையும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு BMW கார், 8 கோடி ரூபாய்க்கு டாடா ஃபார்ச்சூன், 5 கோடி ரூபாய்க்கு மஹேந்திரா XUV, கிட்டத்தட்ட அந்த 5 பிரைஸுமே நல்ல அந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு தகுந்தாக்குல பிரைசஸ் ஒர்த்தான பிரைசஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம அதோட கொஞ்சம் கம்மியா நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 80 லட்ச ரூபா வரையும் இன்வெஸ்ட் பண்ண 2 மாசத்துல 80 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு BMW 310RR பைக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 50 லட்சத்துக்கு ராயல் என்ஃபீல்ட், 10 லட்சத்துக்கு iPhone 16e, 25 லட்சத்துக்கு iPhone 16 Pro அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. 5 லட்சம் கிட்டத்தட்ட 3 லட்சம் வரையும் இவங்க பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல இந்த மேட்சஸ்க்கு, அது நாதன் சூப்பர் ஜார்ஜஸ்க்கும் வெஸ்லி ஃபயருக்கும் இவங்க 2 பேருக்கும் மேல நடக்கிற மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஃப்ரீ கிவ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட்
3.5 லட்சம் ரூபாய் மெகா லீக் கிராண்ட் லீக்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ் அவங்க கிஃப்ட் வைஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா நம்ம வந்து வெனு ரெக்கார்டை வந்து ரீசெண்ட் ரெக்கார்டை வந்து பார்த்தோம். ஸோ இந்த ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்ச்ல இந்த வெனுல ஒரு 135ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 46 விக்கெட்ஸ், அதுல ஃபாஸ்ட் பாலர் 25, ஸ்பின்னர் 21. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் இந்த மேட்ச்ல கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் 2 பேருமே ஒரு நல்ல டஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பாலர் ஒரு 4 விக்கெட் கொஞ்சம் டாப்பர்ல வந்து இருக்காங்க. ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மேட்சஸ் டிரால வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நார்தன் சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப 2 டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாட்ஸ்ல என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஸோ நார்தன் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாக் கெர்லி, டேவிட் மேனன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. மிச்சல் பெப்பர், டான் லாரன்ஸ், ஹாரி ப்ரூக், டேவிட் மில்லர், இமாத் வசீத், ஆதில் ரஷீத், மேத்யூ பாட்ஸ், பேட் பிரவுன் அண்ட் முகமது அமீர். ஸோ இதுதான் நார்தன் சூப்பர் ஜெயின்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் வெல்ஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஜானி பிரஸ்டோ அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் டாம் கெல்லர், டாம் ஆபெல், லுக் வெல்ஸ், பால் வாட்டர், கிறிஸ் கிரேன் அண்ட் மேன்சன் கிரேன், டேவிட் பெயின், ஜாஸ் ஹோல் அண்ட் ரைலி மேரிடர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஸ் ஃபயரோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்ப இந்த டீம்ல அந்த 20 பால் அந்த 15 பால் யார் யார் போடுவாங்க மோஸ்ட் ப்ராபபிலி அப்படிங்கறத பாத்துறோம். இதுல பால் வாட்டர் அவரோட 20 பால் வந்து போல் பண்ணிடுவாரு. ரைலி மேரிடத் அவரும் வந்து 20 பால் அண்ட் கிறிஸ் கிரீன் அவரும் வந்து ஒரு 20 பால் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க பால் வந்து பாத்தீங்கன்னா மேன்சன் கிரே அண்ட் டேவிட் பெயின் அண்ட் ஜாஸ் ஹோல் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நார்தன் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல அந்த 20 பால் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அமீர் 20 பால் வந்து போல் பண்ணிடுவாரு. ஆதில் ரஷீத் 20 பால், இமாத் வசீப் 20 பால். ஸோ இவங்க 3 பேருமே அந்த 20 பால் வந்து போல் பண்ணிடுவாங்க. மேத்யூ பாட்ஸ் ஒரு 15 பாலும், பேட் பிரவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அல்லது ஒரு 15 பால் வந்து போல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க பவுலிங் ஆப்ஷனை டான் லாரன்ஸ் வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருவோம். ஜானி பிராஸ்டோ. ஜானி பிராஸ்டோ பொறுத்த வரைக்கும் செலக்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 95% வரைக்கும் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஸோ ஒரு ஆவரேஜும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 2+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வேர்ட்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க. 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 100 ரன் அடிச்சு 50ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்சுக்கு 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஹெட்வேர்ட்ல. வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. 580 ரன், 34ங்கிறது ஒரு ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் தவிர்த்துட்டு மத்த 2 ரெக்கார்ட்ஸையும் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல அவர் 28ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு 12 இன்னிங்ஸ் பிளே பண்ணி. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 6 இன்னிங்ஸ்க்கு 35ங்கிறது ஆவரேஜும், செகண்டா பேட் பண்ணும்போது 6 இன்னிங்ஸ் 21ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து விக்கெட் கீப்பிங் இவர் தான் வந்து பண்றாரு அப்படிங்கறதுனால இவர் போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப சேஃபான பிக்கா இருப்பாரு. பட் இவரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டீவன் ஸ்மித் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 100 பால் மேட்ச்க்கு இதான் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து பிளே பண்ணிருக்காரு. T20 பெருசா இருக்கிற மேட்சஸ்ல வந்து பிளே பண்ண கிடையாது. ஓடிஐ மேட்சஸ்ல ரீசெண்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓடிஐ கிட்டத்தட்ட 50 மேட்சஸ், அதுல ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும்தான் ஒரு 73+ ரன் அடிச்சிருக்காரு. எல்லா மேட்ச்லயும் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து இழந்திருக்காரு. சூப்பர் ரீசெண்ட் ஃபார்ம் அவரோட கொஞ்சம் கண்டிஷன்ல கொஞ்சம் போரா தான் வந்து இருக்கு. ஹெட்வேர்ட் வெனோசோ எல்லாம் பிளே பண்ண கிடையாது. T20 அவர் இதுக்கு முன்னாடி பிளே பண்ண மேட்ச்ல ஓவரால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு 37ங்கிறது ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. போத் இன்னிங்ஸுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டாம் கெல்லர். ஸோ டாம் கெல்லரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்கு. 5 மேட்ச்க்கு ஒரு 3 மேட்ச் 20+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வேர்ட் ரொம்ப போரா தான் வந்து இருக்கு. வெனு கண்டிஷன் நல்லா இருக்கு. பட் இவர் வந்து 100 பால் மேட்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் இந்த மாதிரி தான் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சேசிங் பண்றாங்கன்னா இவருக்கு நீங்க ஒரு இப்போ அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ல ஸ்மால் லீக்ல நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. 95% வரையும் பிக் பண்ணிருக்காங்க போது ஸ்மால் லீக்ல நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும் போது
கொஞ்சம் ரிஸ்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்றோம் பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் வெறும் 28%, டாம் கலர் 95% போது இவங்க ரெண்டு பேருமே சிங்கிள் ஆப்ஷன் தான். அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்லயுமே கொஞ்சம் பிளேயர்ஸ் நீங்க சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க. அடுத்த டாம் ஆபல் செலக்டிங் பர்சன்டேஜ் வெறும் 3% தான் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் 5ல 3 மேட்சஸ்ல 20+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹெட் வெயிட் ஒஸ்ட், பெனுக் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஓரளவு இவர் செகண்டா பேட் பண்றாரு, அதாவது சேசிங் பண்றாங்க வில்ஸ் பை அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த லுக் வில்ஸ். ஸோ லுக் வில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். ஸோ இவர் பவுலிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் மேட்சஸ்ல பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சதுலயும் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸும் வந்து கிடைக்கல. கொஞ்சம் போரா தான் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்டா தான் வந்து இருக்கு. வெனு கண்டிஷன் ரொம்பவே ஒஸ்ட். ஹெட் வெயிட் ரெக்கார்ட்லயும் சரி எல்லாத்துலயும் கொஞ்சம் போரான கண்டிஷன் தான் வந்து இருக்காரு. என்ன இந்த வெனுல ஒரு 5 இன்னிங்ஸ் 2 மேல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. ஸோ அந்த ரொம்ப ஒஸ்டா தான் வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் 5th பவுலிங் ஆப்ஷன் இவர் தான் இருக்காரு, லுக் வில்ஸ் தான் வேற பவுலிங் ஆப்ஷன் பெருசா யாரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு வந்து நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல. இல்லைன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்றாங்க ஒரு 10ல ஒரு 1 அல்லது ஒரு 2 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பால் வால்டர். ஸோ பால் வால்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெப்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அதாவது பேட்டிங்ல வந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், பவுலிங்லயும் அவரோட விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுத்திருக்காரு, 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. பேலன்ஸ்ல ஒரு 13. கிட்டத்தட்ட இவர் தான் இந்த 20 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு, மெயின் பவுலரே அதை சொல்லலாம். ஸோ இந்த 100 பால் மேட்ச்ல எல்லா பாலுமே அடிச்சான்னு பார்க்கும்போது கண்டிப்பா பால் வால்டருக்கு 1ங்கிறது 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டே போதும் ட்ரீம் டீமோட ஒரு கேப்டன்ஷிப் டாக் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஓகே. பென் ரெக்கார்டு, ஹெட் வெயிட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அவரோட பவுல் ஸ்கில் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் வந்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பால் வால்டரை பொறுத்த வரைக்கும். கிறிஸ் கிரீன் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், செலக்டிங் பர்சன்டேஜ் 94% வரையும் இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பவுலிங்லயும் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பவுலிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ரீசன் ஹெட் வெயிட்ல ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க, அதுலயும் 25 ரன் பிளஸ் 3 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காரு. வெனுல 3 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 22ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோர் பிளஸ் 8 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வெனு ரெக்கார்ட், ரீசன்ட் ஃபார்ம், ஹெட் வெயிட் ரெக்கார்ட் எல்லாம் சூப்பரா இருக்கனால ஒரு ஸ்மால் லீக்ல கண்டிப்பா இவருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இல்ல ஸ்மால் லீக்லாம் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல, டபுள் ஹவுஸ் பிளேஸ் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ற போது கண்டிப்பா கேப்டன்ஸ் கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் மாசன் கிரேன். ஸோ மாசன் கிரேனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. லாஸ்ட் வந்து ஒரு 5-6 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காரு. ஒரு லெக் பிரேக் பவுலர். ஹெட் வெயிட்ல 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 3 விக்கெட்ஸ், வெனுல ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட். ஸோ அப்ப ஹெட் வெயிட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு வந்து நல்லாவே வந்து இருக்கு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 21 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காரு. லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர் இந்த மேட்ச் பிளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ண வச்சீங்கன்னா இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தா ரைலி மேரிடித். ஸோ ரைலி மேரிடித்தை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர், 54% வரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு டீசென்டான ஃபார்ம் தான் வந்து போல் பண்ணியிருக்காரு. 5ல 4 மேட்சஸ் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. ஹெட் வெயிட் வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். 100 பால் மேட்சஸ்க்கு மோஸ்ட்லி இதான் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. T20ல 125 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 167 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அப்ப மேட்சுக்கு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே இவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ 100 பால் மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா டேவிட் பெயின், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், 17% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு 2 மேட்ச் மட்டும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் வெயிட்ல 3 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1 விக்கெட், வெனுல 2 இன்னிங்ஸ்க்கு 1 விக்கெட். சோ வெனு கண்டிஷன் ஹெட் வெயிட் ரெண்டுமே கொஞ்சம் போறதா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா டேவிட் பெயினை நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. ஜாஸ் ஹோலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், சேம் 70% ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். டேவிட் பெயினை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ் ஹோல் வந்து ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கு. என்ன ஒண்ணு
ஹெட் வெட்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனு கண்டிஷனா இருக்கட்டும் 100 பால் மேட்சஸ் இருக்கட்டும் பெருசா அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷனோ அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. ஸோ கிடைச்ச மேட்சுக்கும் அவரோட பங்களிப்பு கரெக்டாக கொடுத்துருக்காரு. பெருசா அவருக்கு வந்து மேட்சஸ் கிடைக்காதனால அவருக்கு வந்து கண்டிப்பா இந்த மேட்சஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா பிளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா டேவிட் பெயினை கம்பேர் பண்ற இடத்துல இவருக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பார்த்ததா மெச்சல் பெப்பர். மெச்சல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. இந்த டீமோட விக்கெட் கீப்பரா வந்திருக்காரு. செலக்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசென்டான ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. விளையாட மேட்ச்ல ஒரு 25+ ரன்ங்கிறது ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஹெட் வெட் வெனு கண்டிஷன் ரெண்டுமே கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்திருக்கு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. பெப்பர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கிறதுனால வேணா ஸ்மால் லீக்ல லோ பர்சன்ட் பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அப்படி தவிர்த்துட்டு இல்ல அவர் தேவையே இல்லை அப்படின்னு வச்சுன்னா அவர் நீங்க தவிர்த்துக்கலாம். என்ன ஒண்ணு விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அது வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு ரன் அவுட் ஸ்டம்பிட் கேட்ச் பண்றாரு, ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருது அப்படின்னா பேட்டிங்ல வந்து ஒரு 10+ ரன் வச்சாலும் ஒரு 20+ ஒரு 15 ஓவரால ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டாப்பால கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. சோ ஸ்மால் லீக்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கெட் ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா ஜாக் கெல்லி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு 17% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல அவர் பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருங்க. சோ டெஸ்ட் மேட்ச்ல லாஸ்டா வந்து ஒரு பிளே பண்ணியிருந்தாரு, அதுல ஓகே. பட் T20 அப்படிங்கும் போது பாருங்க ஹெட் டு ஹெட் வெனு கண்டிஷன் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஜாக் கெல்லிக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் மேலன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் செலக்டிங் பர்சன்டேஜ் ஒரு 39% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. இதுல ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வெனு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓவரால இந்த 100 பால் மேட்சோட ரெக்கார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு டேவிட் மேலனை பொறுத்த வரைக்கும். இதுல ஜாக் கெல்லியா டேவிட் மேலனை பார்க்கும்போது டேவிட் மேலன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. ஜாக் கெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவனா ட்ரை பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஹாரி ப்ரூக் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் செலக்டிங் பர்சன்டேஜ் 90% வரை பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா வந்த மேட்சஸ்ல ஒரு 35-34 இந்த மாதிரி வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா விளையாண்ட மேட்சஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான் அவர் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. T20 அந்த மாதிரி எல்லாம் பெருசா நம்ம பிளே பண்ண கிடையாது. இவர் வந்து ஒரு ஓடிஐ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். T20க்கு எந்த அளவுக்கு சூட்டபிளா இருப்பாரு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. பட் 100 பால் மேட்சஸ்ல நல்லாவே ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 4 இன்னிங்ஸுக்கு 182 ரன் 91ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்கு. வெனுல 33 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1128 ரன் அடிச்சு 54ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 38ங்கிறது ஆவரேஜும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 12 இன்னிங்ஸ்க்கு 34 ஆவரேஜ், செகண்டா பேட் பண்ணும்போது 11 இன்னிங்ஸ்க்கு 42ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த டாப் 4 பிளேயர்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்னா ஹாரி ப்ரூக், டேவிட் மேலன் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இல்ல ஹாரி ப்ரூக் ஹை பர்சன்டேஜ் பிளேயர், அவர் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. போத் நெக்ஸ்ட் ஸ்மால் ட்ரை பண்ணி தான் ஆகணும். வேற ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா மிச்சல் பெப்பர், ஜாக் கெல்லி அண்ட் டேவிட் மேலன். இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்க ரிஸ்க் எடுத்து யாராச்சும் ஒரு பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்ததா டான் லாரன்ஸ் ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் 76% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு 10 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சோ டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. சோ அப்ப அவருக்கு இந்த பவுலிங் ஆப்ஷன் அப்படி பெருசா வந்து கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சோ இன்கேஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது வேணா அவர்கிட்ட வந்து நம்ம பவுலிங் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாதனால மோஸ்ட்லி ஒரு 5 பவுலர்ஸுமே அவங்களோட 20 பால் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பேட்டிங்ல இருந்து மட்டும் தான் இவர்கிட்ட வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த ஹெட் வெட்ல 3 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 24ங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பிளஸ் பவுலிங்லயும் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கும் போது அதுல விக்கெட்ஸ் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெனு கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து இருக்கு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 22 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 399 ரன் தான் அடிச்சிருக்காரு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பவுலிங்லயும் அந்த அளவுக்கு பெரிய விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. எனக்கு செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாங்க டான் லாரன்ஸ். சோ அந்த பவுலர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேணா அவருக்கு இம்பார்ட் கொடுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்காது. பேட்டிங்ல தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெனு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல நல்லா கொஞ்சம் பவர் பிளேல கொஞ்சம் விக்கெட்டிங் ஆப்ஷன் வெறுவா இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பேட்டிங்ல இருந்து மட்டுமே டான் லாரன்ஸ் வந்து நீங்க ஒரு
ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல இருந்து பெருசா விட்டு நம்ம எந்த ஒரு இம்பாக்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. டேவிட் மில்லர் அவரோட செலக்டிங் பர்சன்டேஜ் 72, பேட்டிங் ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓவராலா 100 பால் மேட்சஸ் கொஞ்சம் போரா தான் வந்திருக்கு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றாங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. சேஸ் பண்றாருன்னா கடைசி வரும் நின்று ஸ்கோர்ஸை கொண்டு போறோட மைண்ட்ல பிளே பண்ணுவாரு. கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. சேஸ் பண்ணல அப்படின்னு நீங்க ஒரு ட்ரை பண்ண தேவையில்ல. இமாத் வசீம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. பேட்டிங்லயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இமாத் வசீம். டாப் ஆர்ல விக்கெட் போயிருச்சுன்னா பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல கண்டிப்பா ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். கண்டிப்பா ஸ்மால் லீக்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ஆதில் ரஷீத் ஒரு லெக் பிரேக் பவுலர். போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பாக்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு கண்டிஷன். ஸோ ஓவராலா 100 பால் மேட்ச் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் விக்கெட்டிங் ஆப்ஷன்ல பவுலரா வந்து இருக்காரு. உனக்கு கிராண்ட் லீக் ரிஸ்கா நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆதில் ரஷீத பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பேட் ப்ரவுன். ஸோ பேட் ப்ரவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டா ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே ஒஸ்டா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. வெனு கண்டிஷனா இருக்கட்டும், ஹெட் டு ஹெட் ரெக்கார்டா இருக்கட்டும், அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஓவராலா 100 பால் மேட்ச்ல 9 இன்னிங்ஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ அப்ப பெருசா வந்து அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. மேட்ச் வந்து பங்களிப்பு வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 7 இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சோ இது வந்து மோஸ்ட்லி இவரை நீங்க கேன்சல் பண்ண தேவையில்ல. அப்படி கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 10ல ஒரு 2 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷனா இருக்காரு. செகண்ட் பவுல் பண்ணும்போது கூட டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேத்யூ பார்க்ஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டா இருக்கட்டும், மெயின் கண்டிஷனா இருக்கட்டும், ஒரு டீசென்டான ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இருக்கு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன், அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்ப மேத்யூ பார்க்ஸ் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல ஃபாஸ்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு நீங்க ஒரு ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அவரை நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. முகமது அமீர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். 1, 1, 3, 3, 2 கிட்டத்தட்ட விளையாண்ட 5 மேட்சஸ்லயுமே ஆவரேஜ் 1 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் வெனு ரெக்கார்ட் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 5 இன்னிங்ஸ் தான் அவருக்கு வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதுலயும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் கூட கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர்ல முகமது அமீருக்கு நீங்க டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், அவங்க ஸ்டாட் சைஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துரும். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ பால் வார்டன், சோ அவருக்கு ஒரு கேட்டகரி கார்டு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ் கிரீன் அவருக்கு நீங்க ஒரு கேட்டகரி கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது மேரிடேட் அவருக்கு நீங்க ஒரு கேட்டகரி கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஜானி பெஸ்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க அவருக்கு ஒரு கேட்டகரி கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு. அண்ட் நாதன் சூப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல இந்த டீம்ல இருந்து ஒரு பிளேயருக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ இதுல இப்போதைக்கு ஃபார்ம் வைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்னா ஹாரி ப்ரூக் இருக்காரு. அவர் கூட நீங்க ஒரு கேட்வாஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அதை தவிர்த்து நான் பவுலிங் ஆப்ஷன் யாருக்கா ட்ரை பண்றேன் ஆதில் ரஷீத் இவருக்கு நீங்க ஒரு கேட்வாஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு இமாத் வசீம், முகமது அமீர், மெச்சல் பெப்பர். சோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படின்னா மெச்சல் பெப்பர் கண்டிப்பா கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ஒரு டீம்லயாச்சும் ஒரு கேட்வாஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.